வணக்கம் நட்புகளே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறோம். நிறையா பர்சனல் வேலைகள். மிக விரைவில் 2025 புதிய ஆண்டில் நம்முடைய புதிய பொட்டிக் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண இருக்கிறோம். அதை சார்ந்த வேலைகள், குடும்ப நிகழ்வுகள், உடல்நிலை கோளாறுகள், இப்படி பல விஷயங்களை முன்னிட்டு வீடியோஸ்கள் கொஞ்சம் சிறிய பிரேக் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் மிக நுட்பமான உள்ள வீடியோஸ் எல்லாம் போட இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய வியூவர்ஸ் ஒரு 40 சைஸுக்கு மேலே போனால் அந்த ப்ளவுஸ் ஒரு மாறுபட்ட உடல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது 40 சைஸ், 42 சைஸ், 44 சைஸ், 45 அந்த மாதிரி அளவுகள் பெருசாக இருந்ததுனால அது மாறுபட்ட உடல் கிடையாது. மாறுபட்ட உடல் என்பது என்ன அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அது 40 சைஸாக இருந்தாலும் சரி, 45 சைஸாக இருந்தாலும் சரி, 30 சைஸாக இருந்தாலும் சரி, 35ஆக இருந்தாலும் சரி, அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்குமான வித்தியாசம் 1 இன்ச்சு அப்படிங்கிறது காமனாக சரியான அளவு அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி பஸ்ட்டோட அளவு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம். உதாரணத்துக்கு 36 இன்ச்சு செஸ்ட்டு, 35 இன்ச்சு செஸ்ட்டு. இப்போ 36 இருக்குன்னா 37 பஸ்ட்டு இருக்கணும். 35 இருக்குன்னா 36 பஸ்ட்டு இருக்கணும். ஸோ அப்போது அது சரியான பாடி. 40 இன்ச்சு பஸ்ட்டு இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இருக்குது அப்படின்னா பஸ்ட்டு 41 இருக்கணும். இப்போ 44 செஸ்ட்டு இருக்குன்னா 45 பஸ்ட்டு இருக்கணும். இதை தாண்டி 36 இருக்கும் பொழுது 38, 39, 40 அப்படின்னு சொல்லி பஸ்னுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி 40க்கு 41 தாண்டி 42, 43, 44 அப்படி 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால் அதுதான் டிஃப்ரெண்ட் பாடி. அப்போ இந்த 2 வேரியேஷன்கள் மாறும்போது இந்த கட்டிங்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பேக் தட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு முக்கியம். இந்த பேக் தட்டை கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்து வரக்கூடிய எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 40 இன்ச்சு செஸ்ட்டு, 41 இன்ச்சு பஸ்ட்டு. ஸோ நெக்கோட அமைப்பு மாறும் பொழுது, ஒரு நெக்கு நார்மலாக இருக்கும் பொழுதும் நெக்கு டீப்பாகும் போதும் அந்த கட்டிங்கினுடைய வேரியேஷன் எப்படி மாறுது. ஸோ அதே பேக் பஸ்ட்டு அதிகரித்து டிஃப்ரெண்ட் பாடியாக ஆகும்போது அந்த பேக் எப்படி வருதுங்கிற ஒரு விளக்கங்களை அந்த பின்பாகத்தினுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்து அதனுடைய முன்பாகங்களையும் பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாகத்தில் நம்ம 40 சைஸ் செஸ்ட்டு, 41 பஸ்ட்டு, நெக்கு நார்மல் நெக்கு, டீப் நெக்கு, இந்த ரெண்டும் எப்படி மாறுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம். நன்றி. இப்போது 40 சைஸ் ஜஸ்ட்டு, 41 பஸ்ட்டு, இடுப்பு 36 ஹிப்பு, ஆம்கோல் 18. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேக்கு. ஸோ அளவுகள் நம்ம எது வந்தாலும் இப்போ மெயின் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஸோ நெக்கோட பாயிண்ட்டை பொறுத்து இந்த கட்டிங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ பேக் நெக் 8 இன்ச்சு பேக் நெக்கு. இப்போ இதுக்கு ஒரு பேக் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ ஹைட்டு ஒரு 14.5 இன்ச்சு ஹைட்டு, ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் 40 டிவைடட் பை 6, அப்போ 6.51, 6.6 வருது. அப்போது நம்ம அளவில் 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் பாடி டிவைடட் பை 6னா 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வருது. இதில் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வருது அப்படின்னா மைனஸ் 40 இன்ச்சுக்கு மேலே போகும்போது நீங்கள் 1/2 இன்ச்சு வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே 6.25 இங்கே கிடைக்கும். 40 இன்ச்சுக்கு மேலே போகும்போது பாடி டிவைடட் பை 6
மைனஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பாடி டிவைடட் பை 6 அப்படியே வைக்கலாம். 40 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறது 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து ஷோல்டர்னுடைய கான்செப்ட். இப்போ 6.25 இங்கே இருக்குது. சின்ன ஷோல்டர்னுடைய அளவு நம்ம தேவையான அளவு சின்ன ஷோல்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சின்ன ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ நெக்கு வந்து 8 இன்ச்சு நெக்கு. இப்போ 8 இன்ச்சு நெக்கு. கழுத்துக்கு ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு. இப்போ 6.25 இன்ச்சு இங்கே ஷோல்டர் இருக்குது. இந்த 6.25 இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஆம்கோல் ப்ளஸ்ஸு செஸ்ட் லைன். இப்போ நெக் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சு இங்கே ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வச்சுக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கலாம். எல்லா நெக்குக்குமே இந்த 1/4 இன்ச்சு நீங்கள் காமனாக வச்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து அதே ஸ்ட்ரெயிட்டில் வந்து ட்ரையாங்கிள் வச்சா ஸ்ட்ரெயிட் வந்துடும். அதே ஸ்ட்ரெயிட்டில் ஆம்கோல் எடுத்துடுறோம். இப்போ பாடி டிவைடட் பை 4 40 10 10 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ இடுப்பு 36 டிவைடட் பை 4 9 9 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ சைடு வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி. இப்போ பேக் டாட்டு நார்மலுக்கு இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாடி 41 டிவைடட் பை 4 10.25. இப்போ இது பஸ்டனுடைய இடம். இப்போ டாட் இதில் சென்டரில் டாட்டு பஸ்ட்டுக்கு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி டாட்டோட இடத்த எடுத்துக்கணும். இப்போ 1 இன்ச்சு டாட் வந்து இங்கே இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இங்கே மார்க்குக்கு கீழே ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி வச்சுட்டு இந்த கிராஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஆம்கோல் வந்து 6.25 இதில் சென்டர் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கீழே தள்ளி அக்ராஸினுடைய இடம். ஆம்கோல் வந்து முதல்ல செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த அக்ராஸில் இருந்து இந்த லைனில் வர்ற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, நமக்கு ஆம்கோல் வந்து 18 இன்ச்சு ஆம்கோல் வேணும். அப்போ 9 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். மேலேருந்து இந்த லைன்லேயே நீங்கள் பார்த்துடலாம் 9 இன்ச்சு நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு 1 பாயிண்ட் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கே நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க்கில் கரெக்டாக இங்கேருந்து இப்போ 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தேவையான ஆம்கோலும் இருக்குது. இப்போது 8 இன்ச்சு வந்து நம்ம நெக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த நெக் பாயிண்ட் வந்து இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரு மேக்ஸிமம். இந்த செஸ்ட் லைனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நெக்கோட உயரத்துக்கும் இது ரெண்டுக்கும் நம்ம வந்து சென்ட்ரு எடுக்கணும். இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருந்து தான் வந்து இந்த நெக்கோட ரவுண்டை நம்ம கொண்டு போகணும். அப்போ உங்களுக்கு அந்த நெக்கு கரெக்டான பொசிஷனுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த நெக்கு திரும்புகிற மாதிரி இருந்தால் இப்போ நெக்கோட ரவுண்டு இந்த இடத்துலேருந்து இப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்து இதை திரும்பும் பொழுது இந்த ஷோல்டரில் விரியும் போது இந்த நெக்கோட பாயிண்ட் கரெக்டாக விரிஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து வராது. இப்போது ஒரு பேக் வந்து 8 இன்ச்சு நெக் வரும்போது நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக வந்து இந்த பேக்கினுடைய மாற்றங்களை பூரா இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குறோம்.
அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு அளவு சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள், பின்பாகம் கட் பண்ணும்போதே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த நுட்பங்கள் எல்லாமே தெரிஞ்சால் மட்டுமே தான் மாற்றங்கள் என்னெல்லாம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒரு ப்ளவுஸை 100% கரெக்டாக ஃபிட்டிங் கொடுக்க முடியும். எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி கட் பண்ணுறோமா, எதுக்காக அந்த மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போது 8 இன்ச்சு நெக்கு, இப்போ இதனுடைய பேக் பார்த்துட்டோம். ஸோ இந்த நெக்கு 9 இன்ச்சு நெக்கு ப்ராட் ஆகும்போது இதே 1/4 கட்டிங் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத அடுத்த இதில் இப்போ பார்ப்போம். இப்போ 8 இன்ச்சு நெக்குக்கு 40 சைஸ் ஜஸ்ட்டு 8 இன்ச்சு நெக்குக்கு பார்த்தோம். இப்போது ஒரு ப்ளவுஸினுடைய கட்டிங்கை தீர்மானிப்பது பேக்கினுடைய நெக்கு. அந்த நெக்கினுடைய பொசிஷனை பொறுத்து தான் இந்த கட்டிங்கை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். இப்போது அந்த நெக்கு 9 இன்ச்சு மாறி நெக்கு ப்ராடாகும்போது அந்த கட்டிங் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நாம் 9 இன்ச்சு நெக்கு வரும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கட்டிங் நம்ம பார்த்தீங்க. ஸோ அப்போ இங்கே 8 இன்ச்சு நெக்கு வரும்போது சேம் அதே அளவு தான். இப்போ 9 இன்ச்சு நெக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத, எப்படி அந்த கட்டிங் சேஞ்ச் ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ அதே 14 இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இப்போ பேக் நெக்கு 9 இன்ச்சு நெக்கு, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே, ஷோல்ட்ரு 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சோம். இப்போ 6.25 வச்சோம். அதே 6.25 இப்போ 6.25 வச்சுருக்கோம். இப்போ பேக் நெக் 9 இன்ச்சு ப்ராடாக இருக்கும். இப்போது இங்கே 6.25 வச்சுருந்ததை 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 6 இன்ச்சு வைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஆம்கோலுக்கு 6.25 அப்படியே வைக்கிறோம். இங்கே 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம், இங்கே 6.25 அப்படியே வைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தே வைக்கிறோம். ஆம்கோல் நம்ம செக் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். அதனால் ஆம்கோலை பொறுத்தவரை செக் பண்ணிவிட்டு தான் பண்ண போகிறோம். என்ன இதில் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலுமே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்தால் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 6 இன்ச்சு இருக்குது. நாம் இங்கே சின்ன ஷோல்டருடைய அளவு, இங்கே சின்ன ஷோல்டர் வைக்கிறோம். இப்போ 3 இன்ச்சு இருக்குது. நாம் இதை ரெண்டையும் சென்டர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சின்ன ஷோல்டர் கஸ்டமருக்கு அளவு எடுத்திருந்தால் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு என்ன எடுக்கிறோமோ அந்த அளவு போக ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம். இப்போ இங்கே நெக்கோட பாயிண்ட் 3 இன்ச்சுக்கு 1/2 பாயிண்ட்டுக்கு 3 இன்ச்சு இருக்குது நெக்கோட பாயிண்ட்டு. இப்போ 3 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. இப்போ நெக்கோட பாயிண்ட் நெக்கு கொஞ்சம் டீப்பாகவும் ப்ராடாகவும் இருக்குது. இப்படி இந்த நெக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ அதே நெக்கு இங்கே 8 இன்ச்சு இருந்தது. இந்த 8 இன்ச்சு நெக்கு இங்கே இந்த நெக்கு இந்த டீப்பு ப்ராட் ஆகும்போது இந்த பேக்கோட சேஞ்ச் என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்க்கணும். இப்போ நாம் 3 இன்ச்சு இங்கே இருக்குது நெக்கோட பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம 6 இன்ச்சு இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ பேக் பேக்கோட ஆம்கோல் கிராஸ் ஆகுது, கிராஸ் பேக்குக்கு மாறுறோம். ஸோ இப்போ சேம் இங்கே சேம் ஜஸ்ட்டு 40 / 4 10. இந்த 10 அப்படியே வச்சுருக்கோம். இந்த 10 நெக்கு ப்ராட் ஆகும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம்,
ஸோ 9 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு போகும்போது நீங்கள் இந்த கிராஸில் இப்படி கிராஸில் வந்து இந்த 9 இன்ச்சுக்கு மேலே 10 இன்ச்சு போச்சு அப்படின்னா 10 இன்ச்சுக்கு போகும்போது இங்கேருந்து 10 இன்ச்சு போகுது அப்படின்னா 1/4 இன்ச்சு மேலே இப்படி கிராஸ்லேயும் வச்சுக்கலாம். 10 + 3/4 10.75 இங்கேருந்து இப்படி வச்சு இந்த பாடியினுடைய லூஸ் இங்கே நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவையான ரெடியூஸ் வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிரும். நார்மலாக 9ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. அது நீங்கள் ஸ்ட்ரைட்டில் 1/4 அப்படியே வச்சிடலாம். கிராஸில் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு தேவையான இடம் அங்கே வந்து தேவையானது கரெக்டாக கிடச்சிரும். பட் 10 இன்ச்சு வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். 10 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் -1/2 இன்ச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த பேக்கில் வந்து லூஸை கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நெக்கு வந்து இந்த நெக்கு ப்ராட் ஆகும்போது இப்போ இங்கே ஆம்கோலினுடைய வேரியேஷன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஆம்கோலுக்கும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் டோட்டலாகவே வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போ நெக்கை வச்சு நெக்கினுடைய அளவு நமக்கு மாறும் பொழுது டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக்கோட கட்டிங் வேரியேஷனே மாறுது. அப்போ இப்போது இது ரெண்டுக்கும் வந்து சென்டர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பேக்கோட ரவுண்டை வந்து இந்த இதை ஸ்பேஸ் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை பண்ணணும். இந்த இடத்த ஸ்பேஸ் பண்ணி இந்த ரவுண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையான பொசிஷனில் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ இடுப்பு வந்து அதே 36 / 4 டாட்டுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கானது. இப்போ நாம் சைடை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். சைடு இந்த ஷேப் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வந்து அது எல்லாமே கவனித்து செய்யணும். இப்போ டாட்டுக்கு அதே மாதிரி இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு அந்த ப்ளவுஸ்க்கு இப்படி எடுத்தோம். ஸோ நெக்கு டீப் ஆகும்போது இங்கே இது ரெண்டுக்கும் சென்ட்ரு டாட் வந்து இங்கேருந்து எடுக்கணும். இப்போ இங்கேருந்து டாட் எடுக்கும்போது 1 இன்ச்சு டாட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டோட இடம் மாறும். 1/2 இன்ச்சு எக்ஸஸ் ஆயிடுச்சா. இப்போ டாட்னுடைய இடம் இந்த டாட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த டாட்டுக்கும் இந்த நெக்குக்கும் தொடர்புண்டு, இந்த டாட்டுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் தொடர்புண்டு, இந்த டாட்டுக்கும் இந்த ஷோல்டருக்கும் தொடர்புண்டு, இந்த டாட்டுக்கும் இந்த நெக்குக்கும் தொடர்புண்டு. ஸோ அப்போது இதெல்லாம் தான் நம்முடைய வகுப்புகளில் வந்து 2 மாத வகுப்பில் வந்து துல்லியமாக வந்து நம்ம எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போது பஸ்ட்டு / 4 10.25 அளவு எடுத்திருந்தால் பஸ்டினுடைய உயரத்தை நம்ம அளவு எடுத்திருந்தால் அளவு எடுத்த அளவு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி டாட்டோடைய இடம். இப்போ டாட்டை இங்கே மார்க் பண்ணிடணும். ஒரு பேக் தட் கட் பண்ணும்போதே எப்படியெல்லாம் அந்த அளவுகள் வந்து மாறுது, ஒரு நெக் பாயிண்ட் மாறும்போது அப்போ எத்தனை விதமாக வந்து நம்ம கட்டிங் பண்ண வேண்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்கு டீப் ஆகும்போது நீங்கள் இந்த மார்க்கு மேலேயே வந்து இந்த கிராஸை இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பேக்கில் வந்து ஒரு பாயிண்ட் கீழே எடுத்தோம். ஸோ இதில் கரெக்டாகவே எடுத்துடணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ப்ளவுஸில் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆம்கோல் வந்து செக் பண்ணுறோம். 6.25 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு இது அக்ராஸ் செஸ்னுடைய இடம். இப்போ இங்கே ஆம்கோலை வந்து செக் பண்ணி பார்த்துக்குறோம். எப்போவுமே ஆம்கோலை வந்து செக் பண்ணாமல் ஃபினிஷ் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு 18 இன்ச்சு ஆம்கோல். இந்த 18 இங்கேருந்து இருக்கான்னு பார்க்கணும். 18க்கு 9 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த 9 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது, ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது சேம் வந்து அதே அளவு தான் நாம் இதில் அதே 6.25 தான் இறக்கியிருக்கோம். பட் ஆனால் ஆம்கோலினுடைய லெஃப்ட் இங்கே ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். பட் ஆம்கோல் வந்து 6.25 தேவைப்படுது. அப்போ இந்த 6.25 ஒரு பாயிண்ட் இன்னும் பத்தலை. அப்போ இந்த 1 பாயிண்ட்டை வந்து கீழே லைட்டாக அப்படி இறக்கிக்கிட்டு இப்போ ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வித்தியாசம் பார்த்திங்களா. இப்போது இந்த ஆம்கோலுடைய உயரம் முடிந்தவரை கம்மி பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அப்போது ஒரு நெக்கு சேஞ்ச் ஆகும்போது ஒரு பேக்கினுடைய கட்டிங்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண நெக்கு
8 இன்ச்சு நார்மல் நெக் ஆகும்போதும், அதுவே 9 இன்ச்சு 1 இன்ச்சு தான் நெக்கோட ஹைட் அதிகம், ப்ராட் அதிகம். இப்போ ப்ராட் ஆகும்போது கட்டிங்கோட ஃபார்முலாவே மாறிடுது. அப்போது இது நார்மல் கட்டிங் 1, இது கட்டிங் மெத்தடு 2 அப்படின்னு வரும். இது கிராஸ் பேக். இப்போது இதை கட் பண்ணிடலாம். இரண்டு ஒரே சேம் பாடி தான், ஆனால் நெக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ நெக் சேஞ்ச் ஆகும்போது அந்த கட்டிங்கினுடைய மெத்தடு வந்து மாறும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது 2 விதமான ஒரே அளவு 2 விதமான பேக் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ 2 பேக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாடி 40, பஸ்ட்டு 41 தான். அதே இதுவும் பாடி 40, பஸ்ட்டு 41, 36 இடுப்பு, 36 இடுப்பு. ஸோ இப்போ இந்த 2க்குமே வந்து உள்ள வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். இப்போ இந்த 2 மட்டுமே போதுமா அப்படின்னா, இப்போது 2 மெத்தடு பார்த்துருக்கீங்க. இப்போ இது 2 மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இப்போ இதே வந்து ஜஸ்ட்டு 40, ஃபஸ்ட்டு 41. இப்போ இதுவே வந்து ஜஸ்ட்டு 40, ஃபஸ்ட்டு வந்து 43, 44 அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த 2 நெக்கு 8 இன்ச்சு நெக்கு வந்தாலும் சரி, 9 இன்ச்சு நெக்கு இது மாதிரி ப்ராடாக வந்தாலும் சரி, டீப்பாக வந்தாலும் சரி, அப்போ கட்டிங் மெத்தட் வந்து அதுக்கு பேக் கட்டிங் வந்து மாற்றமாக இருக்கும். அதில் 2 விதமாக வாடிக்கையாளர்கள் வந்து வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து 2 டைப்பாக வருவாங்க. சென்ட்ரு கேப் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் கொண்டு வருவாங்க. அது சென்ட்ரு கேப் ப்ளவுஸாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வருவாங்க 1/4 இருக்கும். அது அளவு ப்ளவுஸாகவும் இருக்கலாம், நம்ம அளவு எடுக்கிறதாகவும் இருக்கலாம். அப்போது 2க்கும் வந்து 2 விதமாக வந்து பேக் வெட்ட வேண்டியிருக்கும். இப்போ 1/4 நம்ம வந்து அதை கட் பண்ணால், எதில் கட் பண்ணால் அது சரியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் பாடியாக, அந்த டிஃப்ரெண்ட் பாடி மாறும்போது அப்போ அந்த கட்டிங்கை நாம் எது பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரு கேப் கட்டிங்குள்ளே தான் அதை பண்ணணும். ஸோ அதை எப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.